நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கை வானொலி குடும்ப சர்வதேச ஒலிபரப்பு. ஆம், இன்று மே மாதம் 13ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு. புலர்ந்த பொழுது அனைவருக்கும் ஒரு இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்து. இப்பொழுது முதல் காலை 8 மணி வரை எமது ஒளிபரப்பினை மத்திய 873 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் செவிமடுக்கலாம். அதேபோல் முகநூலில் நேரடியாக கேட்டு மகிழலாம். www.facebook.com/slbccir. வாட்ஸ்அப்பினூடாக தொடர்பு கொள்ளுங்கள். 0094722102. மடை திறந்த தேனோடை கடல் கடந்து காற்றில் கலை வடித்த புதுமைகள் சிலையாய் நிலையாய் இதயத்தில் ஒன்றும் இலங்கை வானொலி. தேமதுர தமிழோசை உலகமேலாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். தமிழ்நாதம் வணக்கம் 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 என் அம்மாவுக்கு வணக்கம். வணக்கம் 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 என் அப்பாவுக்கு வணக்கம். அண்ணனுக்கு ஒரு வணக்கம், எனக்கு அது அர்த்தம் உள்ள குரு வணக்கம். மெல்லிசையை ரசிப்பதற்கு சபையில் இங்கு உள்ளவர்க்கும் பொது வணக்கம். தமிழே தமிழே தாய்மொழியே மொழியே என்னாலும் சொல்வேன் கோடி வணக்கம். வணக்கம் 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 என் அம்மாவுக்கு வணக்கம். வணக்கம் 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 என் அப்பாவுக்கு வணக்கம். சபையில் ஒரு சின்னம் சிறிய குயில் இசையை அரங்கேற்றுது. ஆட வந்த இடத்தில் இந்த விந்தை நிகழ்வதென்ன குயிலும் அறியாதது. இந்த மக்கள் வாழ்த்துகளை மொத்தம் வாங்கிக் கொள்ள மனசு துடிக்கின்றது. உங்கள் உள்ளம் தோறும் புது வெள்ளம் பாய்ச்சி இசை அமுது வடிக்கின்றது. என்னை அறியாமல் எனக்கும் தெரியாமல் எழுந்த நாதம் இதுதான். மின்னல் அடிக்காமல் மேகம் இடிக்காமல் பொழியும் கீதம் அதைதான். உன் தமிழே தேன் தமிழே உன் மடியில் நான் தானம்மா. வணக்கம் 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 என் அம்மாவுக்கு வணக்கம். வணக்கம் 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 என் அப்பாவுக்கு வணக்கம். என்றும் பாடும் நதி கொஞ்சம் ஓய்வெடுத்து இருக்கு
ஒரு ஓரமா இரு கண்கள் என நினைத்து எங்கள் குலம் வளர்க்கும் இசையும் தருமாறுமா அட எந்த கீர்த்தனமும் எந்த கண்ணிகளும் தமிழில் இல்லாததா அட எந்த தாளங்களும் எந்த ராகங்களும் தமிழன் சொல்லாததா அர்த்தம் தெரியாமல் மொழியும் புரியாமல் இசைக்கும் பாடல் எதற்கு சொந்த மொழி என்றும் சொந்த இசை என்றும் இருக்கும் போது நமக்கு தமிழே தேன் தமிழே என் உயிரும் நீதானமா வணக்கம் 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 என் அம்மாவுக்கு வணக்கம் 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 என் அப்பாவுக்கு வணக்கம் அண்ணனுக்கு ஒரு வணக்கம் எனக்கு அது அர்த்தமுள்ள குரு வணக்கம் மெல்லிசையை ரசிப்பதற்கு சபையில் இங்கு உள்ளவர்க்கும் பொது வணக்கம் தமிழே தமிழே தாய்மொழியே மொழியே என்னாலும் சொல்வேன் கோடி வணக்கம் 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 என் அம்மாவுக்கு வணக்கம் 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 என் அப்பாவுக்கு வணக்கம் தமிழ்நாதம் வணக்கம். காற்றையே சரகாக செய்து கொடுத்த இலங்கை வானொலியே உன்னை வணங்குகிறேன். எந்த வானொலியை நேசித்து கிடந்தேனோ, எந்த வானொலியின் தமிழ் எனக்கு ஒரு ஆதர்சமாக இருந்ததோ, அந்த வானொலியில் நான் எழுதிய தமிழ் என் பெயர் சொல்லி வருகிற போது நான் அடைந்த ஆனந்தம் கொஞ்ச நஞ்சமல்ல. நம்ம ஆன்மீக பாஷையில் சொல்வதனால் இங்கேயே முக்தி அடைந்து விட்டதாகவே நான் நினைத்தேன். அழகு தமிழ் சுமந்து வரும் இலங்கை வானொலியின் அந்த அலைவரிசையில் மெல்ல தமிழினி வாழும். தமிழின் செழுமை முழுமையாய் உலகில் புகழின் முதல்வனாய் கலையின்பம் திகழ் பொக்கிசமாய் காற்றில் நிலையாய் கலை படிக்கும் ஆற்றல் மிகும் குரல் கேட்கவே குயில் கூட்டங்கள் தலை குனிந்தன தன்னை மறந்தன. முழு ஆசியாவிலும் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும் உலகின் ஒரே ஒரு தமிழ் வானொலி இலங்கை வானொலி. கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. வியாபாரத்திற்கு அழகு விளம்பரம். விளம்பரமில்லாமல் வியாபாரம் இல்லை. உங்கள் விளம்பரங்களும் இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பில் ஒலிக்க வேண்டுமா? இதோ இப்பொழுது 0094 76 588 38 83 0094 77 77 69 533. தித்திக்கும் வானொலி, எத்திக்கும் ஒலிப்பது கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. நீங்கள் இணைந்திருப்பது இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. நேரம் 7:08. இதயங்கள் பேசட்டும். ஆம், இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் சின்னா மகேந்திரன். வரவேற்போடு இன்றும் இதயங்கள் பேசட்டும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்துள்ளோம். இந்த இதயங்கள் பேசட்டும் நிகழ்ச்சியில் இன்று ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால், காலத்தால் அழியாத 70களில் இருந்து 80களில் இடைப்பட்ட இந்த காலப்பகுதியில் வந்த இனிமையான பாடல்களை மட்டுமே இன்று நாங்கள் ஒளிபரப்ப உள்ளோம். அந்த வகையில் நீங்களும் உங்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக என்னுடன் இணைந்து உங்கள் விருப்ப தெரிவு பாடல்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளலாம். நேரம் இருந்தால் நிச்சயமாக ஒளிபரப்பு செய்வோம். அந்த வகையில் இன்று இதயங்கள் பேசட்டும் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்க இருக்கும் பாடல் நேத்தாலை இணைக்கும் என்ற திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் மற்றும் வாணிஜரம் பாடிய இந்த பாடல்.
என்னம்மா நீயடி சின்னம்மா கேளடி பொன்னம்மா அதிசய மலர் முகம் தினசரி பல ரகம் அதிசய மலர் முகம் தினசரி பல ரகம் ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா பாரதி கண்ணம்மா நீயடி சின்னம்மா அதிசய மலர் முகம் தினசரி பல ரகம் அதிசய மலர் முகம் தினசரி பல ரகம் ஆயினும் என்னையா ஆயிரம் சொல்லையா ஆயினும் என்னையா ஆயிரம் சொல்லையா இவளது நிலை இது ஆயினும் என்னையா ஆயிரம் சொல்லையா ஆயினும் என்னையா ஆயிரம் சொல்லையா நிலாக்காரங்களில் சோலைகளில் ஆடும் சுகம் கோடி நிலாக்காரங்களில் சோலைகளில் ஆடும் சுகம் கோடி தோகையிடம் காணும் சுகம் இன்னும் பல கோடி பல வகை நறுமணம் தருவது திருமணம் ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா பாரதி கண்ணம்மா நீயடி சின்னம்மா அதிசய மலர் முகம் தினசரி பல ரகம் ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா ஒரு புறம் வரும் இடையிடை பயம் வரும் ஆயினும் என்னையா ஆயிரம் சொல்லையா ஆயினும் என்னையா ஆயிரம் சொல்லையா தலை மோதும்படி ஓடும் நதி நெஞ்சம் இளநெஞ்சம் தலை மோதும்படி ஓடும் நதி நெஞ்சம் இளநெஞ்சம் ஆசை வலை தேடும் சுகம் மஞ்சம் மலர் மஞ்சம் முதல் முதல் பயம் வரும் வர வர சுகம் வரும் ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா பாரதி கண்ணம்மா நீயடி சின்னம்மா அதிசய மலர் முகம் தினசரி பல ரகம் அதிசய மலர் முகம் தினசரி பல ரகம் ஆம்,
நீங்கள் இணைந்திருப்பது இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்புடன். நேரம் 7:15. இன்று இது எங்கள் பேசட்டும் நிகழ்ச்சியில் நாம் 1970களில் இருந்து 80களில் இடைப்பட்ட காலத்தில் வந்த வெளியான திரைப்படங்களில் வெளிவந்த திரை இசை பாடல்கள், உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை வாட்ஸ்அப்பினூடாக பதிவிடுங்கள். நிச்சயமாக நேரத்தை ஒட்டி நாம் ஒளிபரப்பு செய்ய முடியும். அந்த வகையில் இன்று வாட்ஸ்அப்பின் ஊடாக இணைந்த சில நேயர்களை இணைத்துக் கொள்வோம். இனிமையான காலை வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் பாண்டித்துறை, நாமக்கல் மாவட்டம் சின்னமணலி முருகேசன் நிகழ்ச்சியோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று பதிவிட்டுள்ளார்கள். அதே போல சுமதி வணக்கம், காலை வணக்கம். செல்வராஜ் திருநெல்வேலி காந்தி நகர் தமிழ்நாட்டிலிருந்து பதிவிட்டுள்ளார். அவர் அதுபோல முனைவர் கண்ணபிரான் தாமஸ் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார் எனவும் பதிவிட்டுள்ளார். சுமதியின் சுந்தரி ஆலயமாகும் மங்கை மனது என்ற பாடலை தாருங்கள் என்றும் கேட்டுள்ளார். அதேபோல தமிழ்நாடு தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை மோகூர் புதுவை AM மணிசங்கரன் இணைந்துள்ளார். இன்றைய பொழுது நல்ல பொழுதாகட்டும் என வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். திண்டுக்கல் நாகல் நகர் நடராஜன், ஜானகி, ரேவதி, தினேஷ்குமார் ஒரு பாடல் தாருங்கள், தாயை சிறப்பிக்கும் வகையில் தாயில்லாமல் நான் இல்லை, TMS அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து என்று அந்நிகழ்ச்சி நாம் முன்பு கூறியது போல இன்று இது எங்கள் பேசட்டும் நிகழ்ச்சியில் 1970களில் இருந்து 80களில் இடைப்பட்ட காலப்பகுதியில் வெளியான காலத்தால் அழியாத நெஞ்சு நிறைந்த பாடல்களை மட்டுமே ஒளிபரப்பு செய்ய போகிறோம். அந்த வகையில் அறிவிப்பாளர் சின்ன மகேந்திரன் அவர்களுக்கு காலை வணக்கம் தெரிவித்துக் கொள்வது கோவையிலிருந்து அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியம் மற்றும் கோவை பிளாட்மேட் கிருஷ்ணவேணி, நாமக்கல் மணி, திருநெல்வேலி VM சத்ரன், அம்புஜம் அம்பலவாணன். எங்களுக்கு வெள்ளிக்கிழமை விரதம் படத்திலிருந்து இடம்பெற்ற ஜிலி ஜிலி குறுகுறு என்ற பாடலை தாருங்கள் என கேட்டுக்கொண்டிருக்கிறார். காலை வணக்கம். இலங்கை வானொலி உறவுகளுக்கு அனைவருக்கும் அகல் விளக்கு திரைப்படத்திலிருந்து ஏதோ நினைவுகள் இந்த பாடலை எனக்காக ஒளிபரப்புகிறார்கள் என எனக்கு மிகவும் பிடித்த பாடல் என்று ராஜராஜன் பன்னாள் வேதாரண்யம் நாகை மாவட்டத்திலிருந்து பதிவிட்டுள்ளார். இந்த பதிவினை மேற்கொண்ட அனைத்து நேயர்களுக்காக இந்த பாடல். ராஜாத்தி சிரிச்சா ரோஜாப்பு உனக்கா சொல்லி தரோடுவா. இதுதான் ராஜாங்கம், எதுக்கு பூர்வாங்கம், இனியா சொந்தம் வரணும். அடியே ராஜாத்தி சிரிச்சா ரோஜாப்பு உனக்கா சொல்லி தரோடும். இதுதான் ராஜாங்கம், எதுக்கு பூர்வாங்கம், இனியா சொந்தம் வரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா. பருவம் ரகங்கள்
அழகே தாளங்கள் சுகமே பாடல்கள் பெருங்கும் வாருங்கள். இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதில உனக்கு கவலை எதுக்கு? லவ்லி பேர்ட்ஸ். புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, காலம் இருக்கு, கண்ணீர் அதற்கு ஜாலி பேர்ட்ஸ். கமலா கல்யாணி வசந்தா வந்தாளா, மூணு மூணு பொண்ணுங்க, பார்வை மத்தாப்பு ஜாடை கித்தாப்பு, மூணுக்கும் நாலரை கண்ணுங்க. கமலா கல்யாணி வசந்தா வந்தாளா, மூணு மூணு பொண்ணுங்க, பார்வை மத்தாப்பு ஜாடை கித்தாப்பு, மூணுக்கும் நாலரை கண்ணுங்க. ஒரு கட்டு ஒரு வெட்டு ஒரு மொட்டு ஒரு சிட்டு, அந்த மூணுக்கு நான் ஒருத்தன் மாப்பிள. ஒரு தீப்பியா ஒரு தீயம்யா, இரண்டையும் சேர்த்தாக்க அடுத்தது பாமாவாம். இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதிலே உனக்கு கவலை எதுக்கு? லவ்லி பேர்ட்ஸ். புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, காலம் இருக்கு, கண்ணீர் எதுக்கு? ஜாலி பேர்ட்ஸ். ஆம், நீங்கள் இணைந்திருப்பது இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்புடன். நேரம் 7:23. ஆம், இது எங்கள் பேசட்டும் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப்பினூடாக இணைந்த சிலர் இணைத்துக் கொள்வோம். 1970களில் வெளிவந்த பாடல்களில் எனக்கு பிடித்த பாடல் தாயின் அன்பை வெளிப்படுத்தும் அருமையான பாடல் உதிரிப்பூக்கள் படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய அழகிய கண்ணே உறவுகள் நீயே என்ற பாடல் தான் என பதிவிட்டுள்ளார் லோகேஷ் குமார் மதுரையிலிருந்து. அவரை போல இதயங்கள் பேசட்டும் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் அறிவிப்பாளர்களுக்கு இனிய காலை வணக்கம். அம்புஜம் அம்பலவாணன் VM சத்ரம் திருநெல்வேலியிலிருந்து பதிவிட்டுள்ளார். அதே போல தமிழ்நாடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் அருள்ஜோதி செல்வம், அருள்ஜோதி சந்துரு, தேன்மொழி, மதிவதனி, அகல்யா, நாங்கள் அனைவரும் நிகழ்ச்சியை கொண்டிருக்கிறோம் என பதிவிட்டுள்ளார்கள். அதேபோல் சகோதரி கெலிஸ்ட்ரா லூகாஸ் மற்றும் சகோதரன் சின்ன மகேந்திரனுக்கு வர்த்தக நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம் என ராமலிங்கம் சென்னையிலிருந்து பதிவிட்டுள்ளார். இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் என பதிவிட்டுள்ளார் தஞ்சை மாவட்டம் திருவைக்காவூர் DM முருகானந்தன். அவர்களைப் போல பொள்ளாச்சி கொண்டே கவுண்டர் பாளையம் வழக்கறிஞர் S முத்துக்குமார் அவரும் இணைந்துள்ளார். நீயே ஒரு மகாராணி பாடல், அவள் ஒரு பச்சை குழந்தை என ஒரு பாடலை தரும்படி, அதாவது நீ ஒரு மகாராணி என்ற திரைப்படத்திலிருந்து அவள் ஒரு பச்சை குழந்தை பாடலை தருமாறு பதிவிட்டுள்ளார். இவர்களைப் போல மேலூர் பாண்டித்துறை, இதுவரை என் விருப்ப பாடல் கேட்டதில்லை, முதன்முறையாக கேட்கிறேன். அனைத்து இடங்களிலும் மேகமூட்டத்துடன் லேசான மழை பெய்கிறது, அதனால் கடல் மீன்கள் படத்திலிருந்து தாலாட்டும் வானம் என்ற பாடலை தாருங்கள் என்று கேட்டுள்ளார். நிச்சயம் ஒளிபரப்ப முடியும் என்று நினைக்கிறேன். அதே போல நிகழ்ச்சியில் இணைந்த அனைத்து நேயர்களுக்காகவும் நிகழ்ச்சியில் விரும்பி கேட்ட உதிரிப்பூக்கள் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.
அழகிய கண்ணே உறவுகள் நீயே நீ எங்கே இனி நான் அங்கே என் சேயல்ல தாய் நீ அழகிய கண்ணே உறவுகள் நீயே சங்கம் காணாதது தமிழும் அல்ல தன்னை அறியாதவள் தாயும் அல்ல சங்கம் காணாதது தமிழும் அல்ல தன்னை அறியாதவள் தாயும் அல்ல என் வீட்டில் என்றும் சந்திரோதயம் நான் கண்டேன் வெள்ளி நிலா அழகிய கண்ணே உறவுகள் நீயே தாலாட்டுதே தாலாட்டுதே வானம் தள்ளாடுதே மேகம் தாழாமல் மடி மீது தார்மீக கல்யாணம் இது கார்கால சங்கீதம் தாலாட்டுதே தினமும் வந்து ஏலோ நீங்கள் மூடு நம்ம ஏலோ புரியா 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 அலை மீதில் ஆடும் உள்ளம் எங்கும் ஒரே ராகம் நிலை மீறி ஆடும் மீன்கள் ரெண்டும் ஒரே கோலம் மேல்வானத்தில் ஒரு நட்சத்திரம் கீழ்வானத்தில் ஒரு பெண் சித்திரம் என்னும் ஒரு வேகம் அதில் உள்ளம் தரும் நாதம் தாலாட்டுதே தாலாட்டுதே வானம் தள்ளாடுதே மேகம் காணாமல் மடி மீது தார்மீக கல்யாணம் இது கார்கால சங்கீதம் ஆம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு மத்திய 173 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேரம் 4 மணி 30 நிமிடம். ஒரு மணி நேர ஒலிபரப்பு என்பதனால் பாடல்கள் நீங்கள் விரும்பிய 1970களில் இருந்து 80களுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் வெளிவந்த இசை பாடல்களை மட்டுமே ஒலிபரப்பு செய்கிறோம். ஆனால் ஒரு மணி நேர ஒலிபரப்பு என்பதனால்
பாடல்களை சிறிதளவு மட்டுமே ஒளிபரப்பு செய்ய முடியும். ஏனென்றால் நேர்கள் கேட்ட அனைத்து பாடல்களையும் முடிந்தளவு ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்பதனால் அந்த வகையில் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப்பினூடாக தொடர்ந்து இணைந்திருக்கும் நேர்கள் கொழும்பு சர்வதேச வானொலிக்கு காலை வணக்கம். தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ராஜேஷ் இணைந்துள்ளார். அவர்களைப் போல நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ராமேஸ்வரம் எம் மதினா, திருநெல்வேலி மாவட்டம் திடீர் ஈஸ்வரமூர்த்தி, மேடம்பாளையம் ஜாபீர் மிஸ்பி, தங்கச்சிமடம் நைனா, முகமது, இவர்களெல்லாம் நம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு வாட்ஸ்அப் வசதி கிடையாது என்பதால் தொலைபேசி மூலம் என் மூலம் உங்களுக்கு இந்த பதிவினை தருகிறார்கள். உங்கள் அனைவர் பணியும் சிறக்க வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். காந்தி நகர் பகீர் மைதீன். இவர்களைப் போல கொள்ளிடம் கவிச்சாரர் காமராஜ் மாரியப்பன் பதிவிட்டுள்ளார். அவர் அடியனுக்கு பிடித்த பாடல் கௌரவம் படத்தில் இடம்பெற்ற யமுனா நதி இங்கே எனும் பாடல் 1960களிலிருந்து 80களில் பாடல் எனக்காகவும் நண்பர்களுக்காகவும் வில்லிவாக்கம் குபேந்திரன், பத்தமடை கந்தசாமி, செல்வகுமார், கொண்டேகாண்டன் பாளையம் சட்டத்தரணி எஸ் முத்துக்குமார் ஆகியோருக்காகவும் தாருங்கள் என பதிவிட்டுள்ளார். இவர்களைப் போல அன்பு காலை வணக்கம் சின்ன மகேந்திரன் அவர்களுக்கு முத்தான முத்தல்லவோ படத்திலிருந்து பாலாபிஷேகம் செய்யவோ உனக்கு என்ற பாடலை முடிந்தால் ஒளிபரப்புங்கள் என எம் கலா பதிவிட்டுள்ளார். இந்த வேளையில் இன்றைய நேராக கலந்து சிறப்பிக்கும் நேரையும் இணைத்துக் கொள்வோம். அந்த வகையில் தமிழ் தாமரை செல்வி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் 49/21 வைத்தீஸ்வரன் கோயில் 49/21 மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் தமிழ் தாமரை செல்வி அவருடைய தொகுப்பு தான் இன்றைய நேராக நாம் கலந்து சிறப்பிக்கிறார். அந்த நேர் தான். இவர்களுக்காக நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒடுக்க இருக்கும் பாடல் நீ ஒரு மகாராணி என்ற திரைப்படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசிலா பாடிய பாடல் நேர் ஒருவரின் விருப்ப பாடல். அவள் ஒரு பச்சை குழந்தை பாடும் பறவை பருவம் 16. அவன் ஒரு ராஜகுமாரன் அழகிய மாறன் வாழிய பல்லாண்டு. காதல் தீபங்கள் கோயில் தீபங்கள் மேல தாளங்கள் வாழ்த்துது. காதல் தெய்வங்கள் கோயில் தீபங்கள் மேல தாளங்கள் வாழ்த்துதே. அவள் ஒரு பச்சை குழந்தை பாடும் பறவை பருவம் 16. அவன் ஒரு ராஜகுமாரன் அழகிய மாறன் வாழிய பல்லாண்டு. காதல் தீபங்கள் கோயில் தீபங்கள் மேல தாளங்கள் வாழ்த்துது. காதல் தெய்வங்கள் கோயில் தீபங்கள் மேல தாளங்கள் வாழ்த்துதே. வாலை பருவம் கேட்டது கேள்வி விடை தர இங்கே வந்தனள் தேவி. இளமையின் ரகசியம் எதுவென அறிந்தது நெஞ்சம். போக போக புரிவது என்ன போதை ஏதோ
இன்பத்தில் நீயும் நானும் ஊமை இல்லையோ மிச்சங்கள் என்னென்ன நாளை என்று கூறவில்லையோ அவனொரு ராஜனானன் வாழிய பல்லாண்டு அவள் ஒரு பச்சை குழந்தை பாடும் பறவை பருவம் 16 காதல் தெய்வங்கள் கோயில் தீபங்கள் மேளதாளங்கள் வாட்டுதே காதல் தீபங்கள் கோயில் தீபங்கள் மேல தாளங்கள் வாழ்த்துதே யமுனா நதி எங்கே ராதை முகம் எங்கே கண்ணன் போவதெங்கே கொஞ்சம் மணி எங்கே கோவை கிளி எங்கே மன்னன் போவதெங்கே நினைக்கும் நினைப்போ புரிகின்றது சிரிக்கும் சிரிப்போ அழைக்கின்றது கண்ணனின் ஆசைகள் காற்றினில் போவதோ சொல்லடி என் பைங்கிளி யமுனா நதி இங்கே ராதை முகம் இங்கே கண்ணன் போவதெங்கே கொஞ்சம் மணி இங்கே கோவை கிளி இங்கே மன்னன் போவதெங்கே ஜொலிக்கும் உடம்பு துடிக்கின்றது அழைக்கும் மயக்கம் பிறக்கின்றது ராதையின் பார்வையில் போதையும் இல்லையோ பாருங்களேன் கண்களை யமுனா நதி இங்கே ராதை முகம் இங்கே கண்ணன் போவதெங்கே கொஞ்சம் மணி இங்கே கோவை கிளி இங்கே மன்னன் போவதெங்கே பயத்தில் மனது தவிக்கின்றது இருந்தும் விருந்தை நினைக்கின்றது கொடுத்தால் பயமும் குறைகின்றது எடுத்தால் சுகமும் வருகின்றது மாலைகளானதும் நீ சொல்லும் நாடகம் காத்திருப்பேன் மன்னவா யமுனா நதி இங்கே ராதை முகம் இங்கே கண்ணன் ஆம், நீங்கள் இணைந்திருப்பது கொழும்பு சர்வதேச ஒலிபரப்புடன் இன்றும் 7:45க்கு 5 நிமிடங்களே உள்ளன. இன்றைய நேராக கடந்து இருக்கிறார் தமிழ் தாமரை செல்வி, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்திலிருந்து. சீர்காழி வட்டம், மயிலாடுதுறை மாவட்டம் தமிழ் தாமரை செல்வியின் தொகுப்பு தான் இன்றைய நேராக ஒழிக்க இருக்கிறது. அந்த வகையில் வாட்ஸ்அப்பினூடாக இணைந்த மேலும் சில நேயர்களை இணைத்துக் கொள்வோம். இன்றைய நேருக்கு வாழ்த்துக்கள் என மயிலாப்பூர் பட்டாபி பதிவிட்டுள்ளார். அவரை போலவே இனிய காலை நேர வணக்கங்களுடன் சிதம்பரம் வண்டிகை சிறுவை சந்தனராஜ் பதிவிட்டுள்ளார். என் கண்மணி என் காதலி படம் சிட்டுக்குருவி படத்திலிருந்து என் கண்மணி என் காதலி பாடலை தாருங்கள் என புவனேஸ்வரி திருச்சியிலிருந்து பதிவிட்டுள்ளார்.
ஆம், இப்படி பதிவிட்ட நேயர்கள் அனைவர்களுக்காகவும் நிகழ்ச்சியில் இறுதியாக இந்த பாடல் பட்டுக்காட்டு ராஜா என்ற திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் உன் வண்ணங்கள் கண்ணோடுதான், உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான். உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் உன் வண்ணங்கள் கண்ணோடுதான், உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான். நான் உனக்காகவே பாடுவேன், உறங்காமலே பாடுவேன். உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் உன் வண்ணங்கள் கண்ணோடுதான், உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான். அன்று ஒரு பாதி முகம் தானே கண்டேன், இன்று மறுபாதி எதிர்பார்த்து நின்றேன். கைவளையோசை கடல் பொங்கும் மலையோசையோ என செவியால நான் கேட்க வரவில்லையோ. உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் உன் வண்ணங்கள் கண்ணோடுதான், உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான். கம்பன் மகனாக நான் மாற வேண்டும், கன்னி தமிழால் எழில் கூற வேண்டும். என் மகராணி மலர்மேனி செம்மாங்கனி என மடி மீது குடியேறி முத்தாடவா. உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் உன் வண்ணங்கள் கண்ணோடுதான், உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான். எங்கு தொட்டாலும் இனிக்கின்ற செந்தேன், உன்னை தொடராமல் நான் இங்கு வந்தேன். நான் மறந்தாலும் மறவாத அழகல்லவா, நாம் பிரிந்தாலும் பிரியாத உறவல்லவா. உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் உன் வண்ணங்கள் கண்ணோடுதான், உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான். முழு ஆசியாவிலும் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும் உலகின் ஒரே ஒரு தமிழ் வானொலி இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. வியாபாரத்திற்கு அழகு விளம்பரம். விளம்பரமில்லாமல் வியாபாரம் இல்லை. உங்கள் விளம்பரங்களும் இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பில் ஒலிக்க வேண்டுமா? இதோ இப்பொழுது 0094 76 588 38 83 0094 77 77 69 533. தித்திக்கும் வானொலி, எத்திக்கும் ஒலிப்பது. கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. நேர்கள் இணைந்திருப்பது இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. நேரம் 7:45. இன்றைய நேயர் நேராக கலந்து சிறப்பிக்கிறார் தமிழ் தாமரை செல்வி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் 49 கீழ் 2 வைத்தீஸ்வரன் கோயில் 49 கீழ் 21 சீர்காழி வட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் தமிழ் தாமரை செல்வி. ஆம்,
அவர் தன்னை பற்றி இவ்வாறு விளக்கம் தந்துள்ளார். தமிழ் தாமரைச்செல்வி, கொழும்பு சர்வதேச வானொலிக்கு என் முதல் வணக்கம். என் பெயர் தமிழ் தாமரைச்செல்வி, மயிலாடுதுறை வட்டம், சீர்காழி வட்டம், 49 கீழ் 21 வைத்தீஸ்வரன் கோயில் எனது ஊர். நான் அனுப்பும் இந்த பிரதியை எனக்கு ஒளிபரப்பி மனமகிழச் செய்ய வேண்டுகிறேன் என பதிவிட்டுள்ளார். அவராக பதிவிட்டு அவருடைய முதல் பாடல் தெரிவாக மொழிகளில் சிறந்த மொழியாம், பண்பாடுகளின் நாயகனாய், பகுத்தறிவு பாசறையாய், பேசுவதற்கு இனிமையாய், உலக மொழிகளில் சிறந்த மொழியாய், என்னில் அடங்கா இலக்கிய ஏடுகள் தந்த மொழிகளின் நாயகன் நம் தமிழ் மொழியை இந்த பாடல் மூலம் போற்றுவோம் என பஞ்சவர்ண கிளியிலிருந்து தமிழுக்கும் அமுது என்ற பாடலை தரும்படி பதிவிட்டுள்ளார். தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலம் என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்தவோர். தமிழுக்கு மதுவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் உரிமை பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்பத் தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்பத் தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். ஆம், இன்றைய நேராக கலந்து சிறப்பிக்கின்றார்
தமிழ் தாமரை செல்வி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் 49 கீழ் 21 வைத்தீஸ்வரன் கோயில் 49 கீழ் 21 சீர்காழி வட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் தமிழ் தாமரை செல்வி. அவருடைய அடுத்த பாடல் தெரிவாக மலருக்கும் மனமுண்டு, ஆனால் அதற்கு பேச தெரியாது, ஆனாலும் அதன் மனம் நம்மை ஈர்த்துவிடும், பேச வைத்துவிடும். மலர்களிற்கும் மயங்காத மங்கையர்களே இல்லை. மலர்களுக்கு மயங்காத மன்னவனும் இல்லை என்று பதிவிட்டுள்ளார் தமிழ் தாமரை செல்வி. மேலும் இந்த பொன்னான மலரான மல்லிகையின் வாசத்தை உணர இலங்கை வானொலி இந்த பாடலை எனக்காக தர வேண்டும் என்று தீர்க்க சுமங்கலி படத்திற்காக மல்லிகை என் மன்னன் மயங்கும் என்ற பாடலை தரும்படி தமிழ் தாமரை செல்வி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் 49 கீழ் 21 வைத்தீஸ்வரன் கோயில் தமிழ் தாமரை செல்வியின் அடுத்த தெரிவு பாடல் இந்த பாடல். ஆம், இன்று நேராக கலந்து சிறப்பிக்கின்றார் தமிழ் தாமரை செல்வி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் வைத்தீஸ்வரன் கோயில் இருந்து
தமிழ் தாமரை செல்வியின் தெரிவு பாடல்கள் தான் இன்றைய நேராக ஒளிபரப்பாகி வருகின்றது. இந்த வேளையில் நீங்களும் உங்களுடைய இன்றைய நேர் பிரதிகளை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். வாட்ஸ்அப்பினூடாகவும் சரி அல்லது தபால் மூலமாகவும் சரி. இலங்கை கொழும்பு சர்வதேச வானொலி, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் கொழும்பு சர்வதேச வானொலி, தபால் பெட்டி இலக்கம் 574 கொழும்பு இலங்கை என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள் இன்றைய நேர் என்ற தலைப்பில். அந்த வகையில் இன்று இதயங்கள் பேசட்டும் நிகழ்ச்சியில் ஏராளமான நேயர்கள் வந்து கலந்து சிறப்பித்தீர்கள். ஒரு பதிவை மட்டும் நான் இந்த நேரத்தில் வாசிக்க விரும்புகிறேன். எனது பெயரை படிக்காவிட்டாலும் பரவாயில்லை, வாட்ஸ்அப் வசதி இல்லாத வானொலி கேட்கும் நேயர்கள் மதுரை சந்தான கிருஷ்ணன், வயது 85, குடந்தை ஞானி சரவணன், மனோகரன் மற்றும் கோவை ராஜேஷ், இவர்கள் பெயர்களை மட்டுமாவது வாசிங்கள் என திருப்பூர் PR மோகனச்சந்திரன் பதிவிட்டுள்ளார். ஏராளமான நேயர்களை இணைத்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசையும் கூட. ஆனால் இந்த ஒளிபரப்பானது மிக சொற்ப காலப்பகுதி, அதாவது 1 மணி நேரம் மட்டுமே ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது. நிச்சயம் விளம்பரங்கள் அதிகரிக்கும் போது, விளம்பரங்கள் வரும்போது இந்த ஒளிபரப்பு நேரத்தை நாம் நீடிப்பு செய்வோம். அதன் போது உங்கள் அனைவரையுமே இணைத்துக்கொள்வோம். உங்கள் அனைவரையும் இணைத்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் அறிவிப்பாளராகிய எங்களுடைய ஆசையும் கூட. சரி, இன்றைய நேராக கலந்து சிறப்பிக்கின்றார் தமிழ் தாமரை செல்வி, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்திலிருந்து. அவருடைய அடுத்த தெரிவு பாடலாக வாழ்க்கையில் வசந்தம், நல்ல அன்பான உள்ளங்கள், பாச உறவுகள் இருக்கும் இடமே ஒரு கோயில்தான். அந்த கோவில் தான் தெய்வமும் இருக்கும். ஒற்றுமையான இனிய உறவுகள் வாழும் அன்பான இடமும் கோயில்தான் என பதிவிட்டுள்ளார் தமிழ் தாமரை செல்வி, மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து. நிச்சயமாக உங்களுடைய இன்றைய நேர் பகுதியில் பிரதிகளை அனுப்பும்போது சற்று இந்த உங்களுடைய கையெழுத்துக்களையும் அழகான பிரதிகள் மூலம் அனுப்பி வைத்தீர்கள் என்றால் படிப்பதற்கு இலகுவாக இருக்கும். தமிழ் தாமரை செல்வியின் அடுத்த தெரிவு பாடலாக நெல்லிக்கனி திரைப்படத்திலிருந்து நானூறு கோயில் என்ற பாடலை தெரிவு செய்துள்ளார். தந்தை என்ன உன்னை கண்ட பின்னாலே, உயர்வென்ன தாழ்வும் என்ன உந்த நம்பின் முன்னாலே, கடல் நீரும் வற்றி போகும் நமதன்பு வற்றாது, 1 கோடி ஜென்மம் எங்கள் நட்புக்கு போதாது, உன்னில் என்னை நான் கண்டேன், உன்னால் இங்கு வாழ்கின்றேன், நான் ஒரு கோயில் நீ ஒரு தெய்வம், உன்னை தேடி நான் வந்தேன், உன்னில் என்னை நான் கண்டேன். இன்றைய நேராக கலந்து சிறப்பித்தார் தமிழ் தாமரை செல்வி, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் 49 கீழ் 21 வைத்தீஸ்வரன் கோயில். 49 கீழ் 21 வைத்தீஸ்வரன் கோயில், சீர்காழி வட்டம், மயிலாடுதுறை மாவட்டம். தமிழ் தாமரை செல்வி. நேரம் 8 மணி.
இன்று இதயங்கள் பேசட்டும் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இன்று நேராக நிகழ்ச்சியாக இருக்கட்டும், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய பொழுது புலர்ந்த பொழுது அனைவருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என வாழ்த்தி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் நாளை காலை 7 மணி முதல் 8 மணி வரை மத்திய 873 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் முகநூலிலும் நேரலையாக கேட்டு மகிழலாம். நம்முடைய இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சின்னா மகேந்திரன்.